பாருங்க, ஏ என்ற ஒரு நபர் ஒரு வேலையை 20 நாட்கள்ல செய்து முடிக்கிறார். அதே வேலையை பி வந்து 30 நாட்கள்ல செய்து முடிக்கிறார். ஓகேவா? அப்போ ஒரு நபருடைய திறமை வந்து இங்க என்ன செய்யுதுன்னா வேரி ஆகுது. பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் ஒரே ஒரு வேலையை தான் இந்த நபர் வந்து 20 நாட்கள்ல செய்து முடிக்கிறார். அந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்தா இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்தா அவர் 30 நாட்கள்ல செய்து முடிக்கிறார். அப்ப ரெண்டு பேருடைய திறமையும் இதுல வந்து வித்தியாசப்படுது. அப்படிதானே? அப்போ இதுல யாருக்கு கெப்பாசிட்டி அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி என்ற நபர் வந்து 30 நாட்கள்ல செய்து முடிக்கிறதுனால அவர் ரொம்ப ஸ்லோ. ஆனா ஏங்கிற நபர் 20 நாட்களே அதை முடிக்கிறதுனால அவர் வந்து எஃபிஷியன்சி அதிகமா இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு வரையும் சேர்த்து அந்த வேலையை செய்தா கொண்டு விட்டோம்னா அவரு 20 நாள்ல முடிப்பாரு, இவர் 30 நாள் முடிப்பாரு. அந்த ஒரே வேலையை ரெண்டு வரையும் சேர்த்து விட்டா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதான் வந்து கணக்கு. இப்போ நம்ம சாதாரண பேசிக் ப்ரொசீஜர் படி நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா மொத்த வேலை எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணா போதுன்னா வேற ஒன்றும் கண்டுபிடிக்கண்டா எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் போடுவோம். ஸோ இது டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுத்துருக்கேன். ஏ நம்பர் செய்யக்கூடியது வந்து 20 days. பிங்கிற நம்பர் முடிக்கிறதுக்கு 30 days. ரெண்டு பேருக்கும் நான் என்ன பண்றேன்னா எல்சிஎம் போடுறேன். 20 into 30. இந்த 20 30 போட்டீங்கன்னா இது ரெண்டால 10, இது 15, திரும்ப 5, 2, 3, 10, 12, 20, 30. டோட்டல் ஒர்க்கு நம்ம பார்த்துட்டோம். டோட்டல் ஒர்க் 60. ஓகேவா? டோட்டல் ஒர்க்கு 60. இனிமே ஏனுடைய திறன் கண்டுபிடிப்பேன். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ 60 20 கொண்டு டிவைட் பண்ணா எஃபிஷியன்சி கிடைக்கும். சரியா? டோட்டல் ஒர்க்கை அவர் எடுக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ், அந்த டைம் டியூரேஷன் எடுத்து நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவர் வந்து 3 யூனிட் வேலை செய்யக்கூடிய திறன் உடையவர் பர் டே. ஓகேவா? இதான் இவருடைய எஃபிஷியன்சி. மொத்த ஒர்க்கு 60. இவரை விட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த 60 ஒர்க்கை எப்படி முடிப்பாரு? ஒரு நாளைக்கு 3 ஒர்க் வச்சு முடிப்பாரு, 20 நாள் எடுப்பார். கரெக்டா? புரியுதா? ஒரு நாளைக்கு மொத்தம் 60 வேலை இருக்குப்பா. இந்த ஏனுடைய எஃபிஷியன்சியை பார்த்தீங்கன்னா 3 யூனிட் ஒரு நாளைக்கு செய்வார். 3 வேலை ஒரு நாள் செய்து முடிப்பாரு. அப்போ மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு கரெக்டா 20 நாள் ஆக்கிடுவார். ஓகேவா? அதே மாதிரி பியினுடைய எஃபிஷியன்சி ஆஃப் பி அதுவும் அதே மாதிரி 60 30 டிவைட் பண்ணீங்கன்னா 2 யூனிட் பர் டே. 2 யூனிட்ஸ் பர் டே. ஓகேவா? இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க கேட்டிருக்காங்க. இப்போ ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சியும் கூட்டுங்க. இவர் ஒரு 3 வேலை செய்வார் ஒரு நாளைக்கு, இவர் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வார். மொத்தம் ஒரு நாளைக்கு 5 யூனிட் வேலை நடக்குது. ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க? 5 யூனிட் வேலை செய்வாங்க. ஒரு நாளைக்கு 5 யூனிட் வேலை செய்வாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எத்தனை இருக்கு? 60 ஒர்க் இருக்கு. இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த 60 இந்த 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 12 நாள் தான் வரும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 12 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க. 20 முடிக்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க 60/5 டோட்டல் ஒர்க்கை இவங்க ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சியை வச்சு டிவைட் பண்ணிட்டேன். மேலே எப்பொழுதுமே வெட்டி கொடுக்கும்போது டோட்டல் ஒர்க் இருக்கும், கீழே எஃபிஷியன்சி தான் இருக்கும். கட் பண்ணீங்கன்னா கடைசி ஆன்சர்ல 12 days வரும். 12 நாட்கள் இவங்க முடிப்பாங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் இருக்கு. இந்த மாதிரி 2 நபர் தனித்தனியாக கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து முடிக்கணும்னு கேட்டாங்கன்னா இதனுடைய ஷார்ட்கட்
A cross B by A plus B. இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். அதாவது கொடுத்துருக்க ரெண்டையும் பெருக்கணும், டேஸை கீழே ரெண்டையும் கூட்டி போடணும், ஒரே லைனில் ஆன்சர். இதுதான் ஷார்ட் கட். 20 பெருக்கல் 30 மேலே, கீழே 20 + 30 50. மொத்தம் 0 0 அடிச்சிடலாமா? இது கட் பண்ண 5 கட் பண்ணீங்கன்னா 4 4 3 12 ஒரே லைன்ல ஆன்சர். ஓகேவா? ஓகே, 4வது கணக்கு பார்ப்போம், முடிச்சிடும். இங்கே பாருங்கள், ஏ பி இருவரும் சேர்ந்து 15 நாட்கள். ஓகேவா? அப்போ ஷார்ட்கட்டில் போட்டுருவோமா? ஏன்னா இதை ஷார்ட்கட்லேயும் போடுவோம், ப்ரொசீஜராகவும் செய்யணும். நீங்கள் ஷார்ட்கட்டில் போட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, இந்த 15 நாட்களையும் இந்த 60 நாட்களையும் நீங்கள் கணக்கில் எடுத்துடுங்க. அப்போ ரெண்டையும் என்ன செய்யணும், மேலே மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். மைனஸில் போடணும்டா 60லேருந்து 15 கழிச்சிங்கன்னா 45. இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஏ மட்டும் செய்யக்கூடிய வேலை கிடைக்கும். ஏ மட்டும் முடிக்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிடுங்க. முடிக்க ஆகும் நாட்கள். ப்ரொசீஜராக செஞ்சீங்கன்னா ஏக்கு ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து 15 நாட்கள், பி மட்டும் 60 நாட்கள். எல்சியம் எடுக்கணும். நான் இப்போ செய்யாமல் விட்டுருப்பேன், இப்போ ரெக்கார்டுக்காண்டி தான் செய்கிறேன். திரும்பியும் நீங்களே செஞ்சுருப்பீங்க. ஆன்சர் எவ்வளோ வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். 20 டேஸ் தானே? ஓகே, 20 டேஸ் வரும். ஒரு 15 15 15 45 அடிச்சிங்கன்னா 20. அப்போ ஆன்சர் இதுக்கு 20 டேஸ். இதை ப்ரொசீஜராக செஞ்சீங்கன்னா ரெண்டுக்கும் எல்சியம் எடுப்போம். 15 60 மூணாவது கூட்டிங்கன்னா 3 15 20. 5ஆல் போட்டிங்கன்னா ஓகே முடிஞ்சு. 3 15 15 4ஆல் பெருக்கினீங்க 60. டோட்டல் ஒர்க்கு 60. எஃபிஷியன்சி ஆஃப் A + B 60/15 வெட்டுனீங்கன்னா 4 யூனிட் பர் டே. அதே எஃபிஷியன்சி ஆஃப் அடுத்தது பிக்கு பார்ப்போம். 60/60 1 யூனிட் தான் வேலை நடக்குது பர் டே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எஃபிஷியன்சி ஆஃப் 4ங்கிறது எஃபிஷியன்சி ஆஃப் A + Bங்கிறது 4. பி மட்டும் 1 எடுத்துருக்கு, இது மட்டும் 1 எடுத்து, அப்போ ஏ எவ்வளோ எடுத்துருக்கோம்? 3 எடுத்துருக்கோம். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம், 3 யூனிட் பர் டே. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஏ மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள். ஏ மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் டோட்டல் ஒர்க் 60/3. எஃபிஷியன்சி ஆஃப் ஏனுடைய வேல்யூ 3 அடிச்சிங்கன்னா 20 டேஸ். ஸோ ஒரே லைன்லேயே ஆன்சர் முடிச்சிட்டோம், ப்ரொசீஜராகவும் ஆன்சர் முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். பிடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்குலாம் எனக்கு கால் பண்ணணும்னு வச்சுருக்கிறேன். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில. மொத்தம் காலைல 10 பேர் அட்டன் பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதும்போது 20 பேர் அட்டன் பண்ணுறீங்க. டிஎன்பிஎஸ்சியோடைய வேகம் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி படிக்க போனவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு 20,000 கட்டுவாங்க, கட்டிட்டு ஒரு வாரம் போவாங்க, அது மாதிரி ஆளை காணாது. ஸோ இந்த ஃபீல்டுங்கிறது அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியலைன்னா இது ஃபெயில் ஆகிரும். இந்த சிஸ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே போக வேண்டியதாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கணும். சரி, ஒன்றும் இல்லை, பேசி பார்ப்போம். நேற்றே 5 பேருக்கு கால் பண்ணேன், எக்ஸாம் முடித்தவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு இருக்காங்க. இன்றைக்கி என்ன எக்ஸாம் எழுதாதவங்களுக்குலாம் வரிசையாக கால் பண்ணணும். அப்படி
அரைகுறை அட்டன் பண்ணக்கூடாது. அது வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியாது. பார்த்துனேன், ஒரு முடிவோடு இருக்கணும். நம்மளால் முடியும், நம்ம பண்ணக்கூடிய மெத்தடு ஒரு கரெக்டான மெத்தடில் போயிட்டுருக்கிறேன். ரொம்பவும் டஃப் பண்ண முடியும். நல்லா படிக்கிறவங்களுக்கு ஈக்குவலாகவும் நம்ம போகலைன்னும் அப்படி நார்மலாக போயிட்டுருக்குறோம். நல்லா படிக்கிறவங்க நீங்கள் இன்னும் தேடி படிக்கணும். இது வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு லெவலில் போயிட்டுருக்கிறேன். ஒரு ரிவிஷன் முடிஞ்ச அப்புறம் தான் போர்ஷன்ஸை ஹெவி பண்ண முடியும். நானும் உங்களுக்கு ஒர்க்கு தருவேன், அசைன்மெண்ட் ஒர்க் கொடுப்பேன். நீங்களாம் நிறைய நோட்ஸ் தேடி எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது நீங்கள் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போதைக்கு நார்மலாக தான் போக வேண்டியது இருக்குது. அதனால் நல்லா படிக்கிறவங்க நீங்கள் தனியாக படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சிலபஸை நோட் பண்ணிவிட்டு இந்த வாரத்துக்குள்ளே டெஸ்ட்டை மட்டும் கரெக்ட் பண்ணாலே போதும். சரி, அப்புறம் ஏ மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் இதில் 20 முடிச்சிட்டோம். அடுத்த கடை வந்துடுங்க. இங்கே 3 பேர் இருக்கிறாங்க, ஏபிசி. ஓகேவா? ஏபிசின்னு ஒரு 3 பேர் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க புதுசாக. ஒரு வேலையை 8 நாட்கள், 16 நாட்கள், 32 நாட்கள் முறையே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு ஆகும் நாட்கள் 8, பிக்கு ஆகும் நாட்கள் 16, சிக்கு ஆகும் நாட்கள் 32. மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஓகேவா? இதுக்குரிய ஷார்ட்கட் நான் பார்க்கல, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷார்ட்கட்டு. ஸோ நீங்கள் ஷார்ட்கட் நீங்கள் எல்லாத்துக்கும் டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒரு ஷார்ட்கட்னு போட்டு பாருங்கள். பார்த்து நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் புரிஞ்சு எடுத்துக்கணும். நான் ப்ரொசீஜராக போகிறேன். ஷார்ட்கட் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல எனக்கு முக்கியமான ஷார்ட்கட்டாக இருந்தால் நான் கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட்கட் கொடுக்கல. நீங்கள் ப்ரொசீஜராக போங்க. ஏன்னா ஏபிசி இதுக்கு ஷார்ட்கட் கரெக்டாக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா செஞ்சு சால்வ் பண்ணி அனுப்புங்க குரூப்பில். நான் பார்த்துட்டு குரூப்பில் போட்டுறேன். ஓகேவா? ரைட்டு. இதுக்கு என்னென்னா அதே மாதிரி தான். ஏக்கு ஆகும் நாட்கள் 8, பிக்கு ஆகும் நாட்கள் 16, சிக்கு ஆகும் நாட்கள் 32. அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ண போகிறோம்? இல்லை, இதுக்கு முன்னால் 2 பேருக்கு செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். எல்சிஎம் எடுக்கிறோம், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். டோட்டல் ஒர்க் என்ன வரும்னா எல்சிஎம் எடுத்தால் போதும். 8, 16, 32. 2ஆல் கொடுத்தீங்கன்னா 4, 8, 16. ஓகேவா? அப்போ ஏனுடைய நாட்கள் எழுதியிருக்கிறேன், பியினுடைய நாட்கள் எழுதியிருக்கேன், சியினுடைய நாட்கள் எழுதியிருக்கேன், 32 நாட்கள். இனிமேல் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க்குனா எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுக்கிறேன், எல்லா நாட்களையும் போட்டு 8, 16, 32 போட்டு எல்சியம் எடுக்கிறேன். ஓகே, 8, 16. அடுத்து திரும்ப 2ஆல் கொடுக்குறோம், 2. செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, புரியாதவங்க மட்டும் அப்படி கவனிச்சுக்கிடுங்க. 4 2 8, என் 2 16. திரும்ப 2ஆல், திரும்ப 2ஆல், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 4 4 8 2 16 16 32. டோட்டல் ஒர்க்கு 32. அப்புறம் நம்ம ஒவ்வொருடைய திறமை கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ 32/8 போட்டிங்கன்னா 8 32. இவருக்கு ஒரு நாள் 4 யூனிட் வேலை செய்வார். அந்த திறனுடையவர் இவர். ஏங்கிறவர் 4 வேலையை ஒரு நாளில் செய்யக்கூடிய திறனுடையவர். எஃபிஷியன்சி ஆஃப் பிங்கிறவர் 32 ஒர்க்கை 16 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு 2 யூனிட் வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாரு. எஃபிஷியன்சி ஆஃப் சி 32 வேலையை 32 நாளில் முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்வார் அந்த மனுஷன். ஓகே, இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது மூவரும் இணைந்து. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் யாரெல்லாம் இணைகிறாங்கன்னா A + B + C 3 பேரும் இணைந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை முடிப்பாங்கன்னா 4 2 6 6 1 7 வேலையை ஒரு நாள் முடிப்பாங்க. நமக்கு இருக்கிறது வேலையோ 32 வேலை இருக்குது. அப்போ எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? மூவரும் இணைந்து முடிக்க ஆகும் நாட்கள். டோட்டல் ஒர்க்கை இந்த 3 பேரும் இணைந்து செய்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிப்பாங்க? 7 யூனிட். அதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 32 7ஆல் வகுத்து போட்டிங்கன்னா 32 7ஆல் வகுத்தீங்கன்னா 4 7 28, மீதி 4. ஸோ ஆன்சர் மேலே இருக்க ஈவு 4, கீழே இருக்கிறது மேலே டேஸ் ஆகும். ஓகேவா? ரைட்ஸ்.
இந்த மாடலுக்கு யாருக்காவது ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா செஞ்சு அனுப்புங்க. ஓகேவா? ரைட். முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. அடுத்தது இது வந்து இது வரைக்கும் நாட்களில் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நாட்களாக இருந்தாலும் சரி தான், ஹவர்ஸாக இருந்தாலும் சரி தான். ஹவர்ஸ்னால் ஹவர்ஸ் போடலாம், டேஸ்னால் டேஸில் வரும், அவ்வளோதான் ஆன்சர். வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே ஏ என்பவர் ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிக்கிறார். பி என்பவர் அதே வேலையை 5 மணி நேரத்தில் முடிக்கிறார். ஏபிசி 3 பேரும் இணைந்து அந்த வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கின்றனர். சி மட்டும் தனியாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? முன்னாடி நம்ம 2 பேருக்கு பார்த்த அதே மெத்தடு தான், இந்த அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இணைந்து செய்தார்கள், அப்புறம் இணைந்து செய்வங்களுடைய டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு நபரை மட்டும் கேட்டிருப்பாங்க. நம்ம அங்கே ஈஸியாக ஷார்ட்கட்டில் போட்டோம். இங்கே நமக்கு ஷார்ட்கட் எனக்கு சரியாக இதுக்கு உள்ளது ப்ரொசீஜர் கரெக்டாக தெரியல, நான் போட்டு பார்த்தா ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் யாராவது ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா சால்வ் பண்ணி அனுப்புங்க. மற்றபடி நான் ப்ரொசீஜராக போகிறேன். இதுக்கு ஏக்கு என்ன எடுப்பீங்கன்னா 6 மணி நேரம். ஏக்கு வந்து 6 ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிக்கிறார். சரி, ஓகே. ஏ வந்து 6 ஹவர். பி என்பவர் அதே வேலையை 5 மணி நேரத்தில் முடிக்கிறார். இப்போ 5 ஹவர்ஸ். அப்புறம் 3 பேரும் இணைந்து, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் இணைந்து அந்த வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கிறார்கள். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் இணைந்தால் 2 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வேண்டியது என்னென்னா, ப்ரொசீஜர் படி டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்க டேட்டாவை எல்சிஎம் எடுக்கணும். டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் போடுறேன். 6 ஹவர், 5 ஹவர், 2 ஹவர். இப்போ நீங்கள் 2ஆல் கொடுத்தீங்கன்னா 3 2 6 5 4 2 2. இதுக்கு மேலே போகாது, முடிஞ்சு. 2 6 6 5 30. டோட்டல் ஒர்க்கு 30. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்ச பிறகு எஃபிஷியன்சி தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் ஏயினுடைய திறன் எவ்வளவுனா 30 வேலையை ஒரு 6 நாளில் முடித்தார்னா ஒரு 1 ஹவரில் 6 ஹவரில் முடிக்கிறாங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 5 யூனிட் பர் ஹவர். 5 வேலையை முடிப்பார் 1 ஹவரில். எஃபிஷியன்சி ஆஃப் பி 30/5. 6 யூனிட்டு வேலையை 1 ஹவரில் முடிப்பார். ஓகேவா? ரைட். அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேரும் சேர்ந்து முடித்தா 2 ஹவரில் முடிப்பாங்களாம். 30/2. 15 யூனிட் ஒர்க்கை 1 ஹவரில் முடிப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு சி மட்டும் தான் தெரியாது. இப்போ அந்த ஏனுடைய எஃபிஷியன்சியும் பியினுடைய எஃபிஷியன்சியும் பியினுடைய எஃபிஷியன்சியும் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி கிடச்சிரும். ஏனுடைய எஃபிஷியன்சி 5, பியினுடைய எஃபிஷியன்சி 6. 5 6 11. நமக்கு தேவை 15 டோட்டல். நீங்கள் என்ன எத்தனை போட வேண்டியிருக்கு? சிக்கு 4 போட்டால் டோட்டல் 15 வரும். 5 11 11 4 15. இப்போ சியினுடைய எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சாச்சு, 4 யூனிட் பர் ஹவர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கு மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள். சி மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் தான் கொஸ்டினில் கேட்டிருக்கு. சி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கை அந்த சிக்கு உள்ள எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணால் போதும். சிக்கு உள்ள எஃபிஷியன்சி 4. 15 2ஆல் வகுத்தீங்கன்னா 7.5. ஸோ 7.5 டேஸ். ஓகேவா? ஆன்சர் 7.5. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கணக்கு. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 2-3 கொஸ்டின் கேட்பாங்க முன்னாடிலாம். இப்போ கொஞ்சம் சிலபஸ் ரீசனிங் நிறைய சேர்த்துக்கிறதுனால 2 கொஸ்டினாக வரும். ஒன்று ஈஸியாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வைப்பாங்க. ஓகே, அடுத்தது
இது மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கணக்காக இருக்கும். கணக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் முடிக்கக்கூடியவர். கிளாஸ் முடியும் போது அட்டன் பண்ணுறாங்கப்பா. யார் அவங்க? தம்பி. தம்பி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நல்லா. சரி, இப்போ இன்னும் 10 நிமிஷத்தில் கிளாஸ் முடியும் பார்த்துருங்க. ஒன்றும் இல்லை, ரெக்கார்டர் வீடியோ கொஞ்சம் இருக்குது, பார்த்துருங்க. ஓகேவா? சரி, நாளையிலேருந்து கிளாஸ் 6:30க்கு அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட். இப்போ பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 5 நாட்களிலும் முடிப்பார். ஓகேவா? ஒரே வேலையை இவர் 3 நாளில் முடிக்கிறார், அவர் 5 நாளில் முடிக்கிறார். அப்போது இப்படி முடித்தாங்கன்னா நமக்கு இந்த கதை செட் ஆகாது போல் தோணுச்சு. உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, சி என்பவர் உதவியோடு எனக்கு ஒரே நாளில் வேலையை முடிக்கணும். நான் வந்து ஒரு வீட்டு வேலையை செஞ்சு வச்சிட்ருக்கிறேன். ஏயை கூப்பிட்டு வந்தேன்னா அவன் 3 நாளில் முடிப்பான், தான் பிஏ கூப்பிட்டு வந்தேன்னா அவன் 5 நாளில் முடிப்பேன்னு சொல்கிறான். எனக்கு என்ன செய்யணும்னா இந்த வேலையை ஒரே நாளில் முடிக்கணும்னு எனக்கு தோணுது. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னோன்னா அவன் சிங்கிறவர் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வாங்க, அப்போ ஒரே நாளில் முடிச்சிடலாங்கிறாங்க. அப்போ நான் சின்னு ஒரு நபரை கூட்டிகிட்டு வரேன். சி ஒரு நபரை பேசி கூப்பிட்டு வரேன், ஒரே நாளில் முடிக்கணும் அந்த வீட்டு வேலையை. அப்போது சிக்கு ஒரு திறன் இருந்தால் தான் அது நடக்கும். நான் எப்படிப்பட்ட ஆளும் தெரியும், ஒரு நோஞ்சானா கூட்டுரு வந்தால் அந்த வேலை முடிக்காது. நான் இருந்தாலும் சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை ஒரு நாளில் முடிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் வந்த நேரத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இவங்களுக்குள்ளால ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கூப்பிட்டு வந்தவங்களுக்குள்ள சம்பளம் பிரச்சனைன்னு வச்சுக்கிடுங்க. அந்த கதையை கொண்டு போகிறேன். ஏஎம்பியும் எஸ்கேப் ஆகிட்டானுங்க சண்டை போட்டுட்டு. சி மட்டும் தனித்தனியாக மாட்டிக்கிட்டார். அப்போ சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? இதுதான் கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாசி பார்த்தீங்கன்னா புரியாது, கதையாக பார்த்தீங்கன்னா புரியுது. இப்போ ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாளில் முடிப்பார், பி என்பவர் 5 நாளில் முடிப்பார். இப்போ இவங்களுடைய திறனெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வரோம். எஃபிஷியன்சி இருக்கட்டும். இருந்தாலும் சிங்கிற ஒரு உதவியுடன் அந்த வேலையை ஒரே நாளில் முடிக்கக்கூடிய நபர் அந்த சிங்கிறவர், இவங்க 2 பேரோட சப்போர்ட்டோட சி ஒர்க் பண்ணாருன்னா ஒரே நாளில் முடிப்பார். பார்த்துங்க தான் கதை. அந்த திறனுடையவர் தான் சி. 2 பேரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் அவர் ஒரு நாளில் முடிக்க முடியும் சி. ஆனால் இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகிறானுங்க. அப்போ அந்த அவருடைய ஒரு திறன் இருக்கும்ல, அந்த திறனை வச்சு இவர் மட்டும் அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் முடிக்க முடியும்? இதுதான் கொஸ்டின். அப்போ நமக்கு கொடுத்துருக்க டேட்டாவை படி ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு வந்து எல்சியம் எடுக்கணும். ஸோ ஏ என்பவர் 3 நாட்கள் முடிக்கக்கூடிய திறனுடையவர், பி என்பவர் 5 நாட்களில் முடிக்கக்கூடிய திறனுடையவர். வேறு நம்பர்ஸ் இல்லை. இப்போ இவங்க 2 பேருக்கும் நான் என்ன போடுறேன்னா எல்சியம் போடுறேன். டோட்டல் ஒர்க் கிடச்சிரும். 3 × 5 அப்போ 3 15 தான் வரும். டோட்டல் ஒர்க்கு 15. டோட்டல் ஒர்க்கு 15 இருக்குது. நம்ம எஃபிஷியன்சியை பார்க்குறேன். எஃபிஷியன்சி ஆஃப் ஏக்கு 15/3 போடுவேன். போட்டால் 5 யூனிட் பர் டே. எஃபிஷியன்சி ஆஃப் பி, எஃபிஷியன்சி ஆஃப் பிக்கு பார்த்தீங்கன்னா 15/5 போடுவீங்க. அந்த அவருடைய நாட்களை டோட்டல் ஒர்க்கு அவருடைய நாட்களால் வகுப்போம். அதான் எஃபிஷியன்சி. 3 யூனிட் பர் டே கிடைக்கும். அப்போ தெரிஞ்சுக்கங்க, ஏ ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வான், பி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வான். மொத்தம் எத்தனை வேலை? 8 வேலை. எனக்கு நான் மொத்த வேலை எவ்வளோ கிடைக்கு? ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலை மொத்த வேலை எனக்கு 15 வேலை இருக்குது. ஏ ஒரு நாள் செஞ்சால் 5 வேலை செய்வான், பி ஒரு நாள் செஞ்சால் 8 வேலை தான் செய்வான். மொத்தம் எத்தனை வேலை தான் எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 8 வேலை தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எனக்கு மீதி எத்தனை வேலை பேலன்ஸ் இருக்குது? 7 வேலை பேலன்ஸ் இருக்குது. அப்போ அதை ஒரே நாளில் முடிக்கிறதுக்காண்டி தான் ஒருத்தனை கூப்பிட்டு வரேன். அவன் தான் யார்? சி. அப்போ சியினுடைய திறன் எவ்வளோ இருக்கணும்? 7 வேலை செய்யணும் ஒரு நாள். அப்படிப்பட்டவன் தான் வந்தால் மட்டும்தான் அந்த வேலை ஒரே நாளில் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 ஒர்க்கும் ஒரே நாளில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஏனுடைய திறன் 5 தான், பியினுடைய திறன் 3 தான். அது மாற்றம் இல்லை. மொத்தம் 8 வேலை தான் இன்னும் 2 பேரும் சேர்ந்து செய்வானுங்க. அப்போது அந்த ஓனர் நினைக்கிறாரு எனக்கு ஒரே நாளில் வேலையை முடிக்கணும். அப்போ இவனும் 2 பேரும் சேர்ந்து யாரை கூப்பிட்டு வராங்க? சியை கூப்பிட்டு வராங்க. சியினுடைய திறன் இப்போ எவ்வளோவா இருந்திருக்கணும் ஒரே நாளில் அந்த வேலை முடிக்கணும்னா? அப்படி தான் இந்த கெஸ் பண்ணி இந்த கணக்கு செய்யணும். அவங்களுடைய திறன் வந்து சியினுடைய திறன் 7 இருந்தால் மட்டும்தான் டோட்டல் ஒர்க்கு எத்தனை கம்ப்ளீட் ஆகும்னா 15 கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது 7. எஃபிஷியன்சி சியுடைய எஃபிஷியன்சி 7ங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஒரே நாளில் முடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தவனுடைய திறன் வந்து 7. இப்போ இவனும் 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. யாரும் கணக்கில் படி சி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்தால் எவ்வளோ நாட்களில் முடிப்பார்னு மட்டும். சி மட்டும் தனியே முடிக்க
ஆகும் நாட்கள். டோட்டல் ஒர்க்கை சியினுடைய எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணால் போதும். டோட்டல் ஒர்க்கு 15. ஓகேவா? அதை சியினுடைய எஃபிஷியன்சி 7. அப்போது 2.5 வருமா? இல்லை 2 இல்லை, 2.5 வராது. 15/7 போடுவோம். ஓகே, 14. கரெக்ட் தான். 2 1/7 days கரெக்ட். ஓகேப்பா, இந்த கணக்கு மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்க மாதிரி இருந்திருக்கும். சி வந்து டைரெக்டாக கிடச்சிருக்காது. இந்த கணக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருங்க. ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துட்டு தான் போகணும். அப்போ தான் அந்த ஐடியா, திங்கிங் பவர் அப்போ தான் உங்களுக்கு வரும். ஏஎம்பியும் கொடுத்துருப்பாங்க. சியினுடைய எஃபிஷியன்சிக்கு மறைமுகமாக ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த வேலையை ஒரு நாளில் முடிப்பார்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது அதுக்காக ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த ஒரு நாளில் முடிக்கிறதுக்காக அவங்க 2 பேர் செஞ்சது போக மீதி அவங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்படிங்கும் பட்சத்தில் தான் அவனுடைய யூனிட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு நாளைக்கு 7ங்கிற கெப்பாசிட்டி அவன்கிட்ட இருக்குங்கிறத நம்ம அது முறை தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ரைட். அடுத்த மாடல், இது ஒரு வித்தியாசமான மாடல். சரியா? நெக்ஸ்ட் மாடல் இது வந்து ஆட் பண்ணி எழுதணும். ஈக்குவேஷன் மாடலில் வரும். ப்ரொசீஜர் சேம் தான். இங்கே 2 பேராக கொடுப்பாங்க. இது வரைக்கும் நம்ம தனித்தனி நபராக கூட்டி தனித்தனியாக நபருடைய கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 பேரோட கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எல்சிஎம் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தனித்தனி நபருக்கு கண்டுபிடிக்கணும். அதுதான் இதோடைய சிறப்பம்சம் இந்த கணக்குக்கு. பாருங்க, மற்றும் வந்து A+B கொடுத்துருப்பாங்க. A+B இணைந்து சேர்ந்தால் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பாங்க. அப்புறம் B+C 18 நாட்கள், C+A 36 நாட்கள். நம்ம ப்ரொசீஜர் படி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் போடணும். 12 18 36 6 9 18 3 போட்டிங்கன்னா 26 3 9 6 3 18 திரும்ப 2 திரும்ப 3 6 6 2 12 36. டோட்டல் ஒர்க்கு 36. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கிடையாது, A+B. டோட்டல் ஒர்க் பை அந்த டேஸ் 3 யூனிட் பர் டே. அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் B+C 36 பை அந்த டேஸ் வந்து எத்தனை? 18. 2 யூனிட் பர் டே. எஃபிஷியன்சி ஆஃப் C+A 36/36 1 யூனிட் பர் டே. இந்த மாதிரி டபுளாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் மறந்துடுவீங்க. எல்லாருமே நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. என்னென்னா இந்த கணக்கை செய்ய தெரியாமல் நிற்பாங்க. இதில் வந்து இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3 செஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக வரும். எல்லாத்தையும் ஆட், ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே தனித்தனியாக தெரிஞ்சால் மட்டும்தான் A+B+C 3 பேரும் சேர்ந்து முடிக்காகும் காலம் எத்தனைன்னு தெரியும். ஸோ நான் இதில் வந்து 3 பேரும் சேர்த்து கொண்டு வரணும்னா நான் வந்து இது 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்கன்னா கூட்ட போகிறேன். 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணோன்னா எனக்கு 2A இருக்கும். இன்னும் ஒரு A இருக்குது, இன்னும் ஒரு A இருக்குது, இன்னும் ஒரு B இருக்குது, இன்னும் ஒரு B இருக்குது, அப்புறம் இன்னும் ஒரு C இருக்குது, இன்னும் ஒரு C இருக்குது. மொத்தம் 2 டைம்ஸ் ஆஃப் A, 2 டைம்ஸ் ஆஃப் B, 2 டைம்ஸ் ஆஃப் C. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணால் எனக்கு ரைட் சைடில் 3 2 5 5 1 6. இப்போ 2 காமனாக வெளியே எடுக்கிறேன். A+B+C தான் எஃபிஷியன்சி. அப்புறம் 6/2 வெட்டுனீங்கன்னா 3. இது எஃபிஷியன்சியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் A+B+C ஒரேடியாக கிடச்சாச்சு. எத்தனை? 3.
3 யூனிட் பர் டே அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. 3 பேரும் சேர்ந்து வேலை முடிக்க ஆகும் நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோன்னே நமக்கு 3 வரையும் ஆட் பண்ணியே கிடச்சிட்டு. ஸோ 3 பேரும் சேர்ந்து முடிக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை முடிப்பாங்கன்னு கிடச்சிருக்கு, 3 யூனிட் பர் டேன்னு கிடச்சிருக்கு. ஸோ மொத்த ஒர்க்கை 3ஆல் வகுத்தீங்கன்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கிடச்சிரும். ஸோ டோட்டல் ஒர்க்கு நமக்கு தெரியும் 36. ஸோ அந்த 36 இந்த 3 பேரும் சேர்ந்து முடிக்க தானே கேட்டிருக்காங்க. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து முடிக்க 3 பேரோட எஃபிஷியன்சியும் கூட்டி டோட்டல் ஒர்க்கை டிவைட் பண்ணணும். டோட்டல் ஒர்க்கு 36, 3 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணும்போது 3 யூனிட் பர் டே அடிச்சிங்கன்னா 1 3 3 2 3 6 12 டேஸ் ஆன்சர். ஓகேவா? என்ன ஒரே ஒரு கணக்கு பார்ப்போம். முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்கப்பா. ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி அதே வேலையை 16 நாட்களிலும், சி பிளஸ் ஏ சேர்ந்து 24 நாட்களிலும் முடிக்கிறார்கள். சி மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். இதே மாதிரி தான் செய்யணும். ஆனால் சிக்கு மட்டும் தனியாக எஃபிஷியன்சி கடைசியாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், டோட்டல் ஒர்க்கை சியினுடைய எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணிங்கன்னா சியோடைய ஆன்சர் கிடைக்கும். ஸோ லைட்டாக செய்யுங்க பார்ப்போம். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்குறாங்க 12 நாட்கள். அப்புறம் பி ப்ளஸ் சி கொடுத்துருக்குறாங்க 16 நாட்கள். சி ப்ளஸ் ஏ 24 நாட்கள். எல்லாத்துக்கும் எல்சிஎம் 12 16 14 24. நீங்கள் எக்ஸாமுக்கு சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் எடுத்து எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு எழுதிட்டு செஞ்சுட்டு இருக்கணும். நான் இங்கே தெளிவாக உங்களுக்கு எழுதி போட்டுட்ருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் பார்த்ததும் 3 நம்பரை பார்த்ததும் ஏ ப்ளஸ் பி டக்கு டக்கு நோட் பண்ணிவிட்டு எல்சியத்தை போடணும். டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு எதெல்லாம் எடுக்க மனசுக்குள்ளே டக்கு டக்கு நாங்கள் நிற்குதோ சின்ன சின்ன ஹிண்டாக வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே 3 பேருக்கு மட்டும் 4 பேருக்கு மட்டும் தான் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ரைட். 2ஆல் அடிச்சிங்கன்னா 6 8 12, 2ஆல் போட்டிங்கன்னா 3 4 6. அப்புறம் 3ஆல் போடுங்க 1 3 3 4 அப்படி இருக்கட்டு 2 3 6. 2ஆல் போடுங்க 2 4 1 2 4 3 12 12 2 24 24 2 48. டோட்டல் ஒர்க்கு 48. அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி 48 12ஆல் டிவைட் பண்ணணும். இந்த நாட்களால் டிவைட் பண்ணணும். 4 யூனிட் பர் டே. ஸோ இதெல்லாம் 4 யூனிட் பர் டேலாம் எழுதிட்டு இருக்கேன்னா 4ன்னு போட்டால் போதும். அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் பி ப்ளஸ் சி அதே 48 24ஆல் 16ஆல் டிவைட் பண்ணணும் 3. எஃபிஷியன்சி ஆஃப் சி ப்ளஸ் ஏவை 48 48ஆல் அடித்தா 48 1 வரும். சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1 2 இந்த மாதிரி 2 2ஆக கொடுத்தாலே ஆட் பண்ணணும். ஓகேவா? 3 ஈக்குவேஷன் ஆட் பண்ணிங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் 2 டைம்ஸ் என்ன தான் வரும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது. இதுக்குள்ள 2 ஏ இருக்குது 2 பி இருக்குது 2 சி ப்ளஸ் ஏ 24ல சார். சார் சி ப்ளஸ் ஏ 24ல சார். நான் அதுக்கு அடுத்து டோட்டல் ஒர்க் எடுத்து செஞ்சுட்டேன். ஓகே, சி ப்ளஸ் ஏ 24. ஓகே ஓகே. அப்போ 48/24. நல்ல காலம் சொன்னீங்க. ஓகே, அப்போ 2 டைம்ஸ் ஏ 2 டைம்ஸ் பி 2 டைம்ஸ் சி 4 3 7 7 2 9. ஓகே, இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கிடச்சிருக்கும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 9/2. அது அப்படி இருக்கட்டும். இப்போ நமக்கு சி மட்டும் தான் இந்த தேவை. ஸோ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவை எஃபிஷியன்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி கிடச்சிரும். புரியுதா?
இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கடைசியாக கிடச்சிருக்க ஈக்குவேஷன் நான் எழுதுகிறேன். எஃபிஷியன்சி ஆஃப் A + B + C ஈக்குவல் டு 9/2 இருக்குது. இதுதான் கடைசியாக கிடச்ச ஆன்சர். இதில் நமக்கு சிக்கு மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினில் சி மட்டும் அந்த வேலையை முடிக்கணும்னு கேட்டுறாங்க. சியினுடைய எஃபிஷியன்சி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் A + B உடைய எஃபிஷியன்சி என்ன இருக்குது, எவ்வளவு 4. எஃபிஷியன்சி ஆஃப் A + B உடைய வேல்யூ 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். டைரெக்டாக கொண்டு இதில் போட்டால் போதும். அப்போ 4 + C is equal to 9/2. So C is equal to 9/2 minus 4. LCM 2, 9 minus 8. C is equal to 1/2. அப்போ C-னுடைய எஃபிஷியன்சி அரை. ஓகேவா? இப்போ C மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் C கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். E ஆஃப் C 1/2. C மட்டும் முடிக்க அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால டோட்டல் ஒர்க்கை சிக்குள்ள எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணணும். C மட்டும் முடிக்கிறது ஆகும் நாட்கள் டோட்டல் ஒர்க்கு 48 டிவைட் பை 1/2. அப்படியே 2ங்கிற மாறிடும், தலைகளை மாதிரி மேலே போயிடும். இப்போ 48 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 96 டேஸ். இதுதான் ஆன்சர். 96 தான் இருக்குது. ஓகேவா? இனிமேல் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இந்த ப்ரொசீஜரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஷார்ட்கட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நெட்டில் போடுங்க. ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கு நான் பார்க்கணும்னு நினச்சே மறந்துட்டேன். நான் வந்து ஷார்ட்கட் நான் படிக்கும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஷார்ட்கட் மறந்து போகும். ஸோ ஒரே ப்ரொசீஜர் நல்ல ஈஸியாக ஞாபகம் இருக்குது. ஷார்ட்கட் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு 2 மாடலுக்கு மட்டும் தான் ஷார்ட்கட். மீதியெல்லாம் டக்கு டக்குன்னு இப்படி செஞ்சுருவேன். ஏன்னா ஷார்ட்கட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாடலில் சொல்லுவான். நெட்டில் பாட்டு பாருங்கள், சிலவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிலவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்ததுக்கு உரிய மாடலுக்கு ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நானும் கிடச்சின்னா உங்களுக்கு தாரேன். ஓகே, சரி. இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கிடுறோம். வேறு இதே மாடல் கணக்கு இருக்கா பார்த்துட்டு நினைங்க. ஹோம்ஒர்க் போட்டுடலாமே, சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன இருக்குது 10வது ப்ராப்ளம். A மற்றும் B இருவரும் இணைந்து ஒரு வேலையை 72 நாட்கள். இந்த கணக்கை ஹோம்ஒர்க்காக போட்டுக்கிடுங்க. B மற்றும் C இருவரும் இணைந்து அதே வேலையை 120 நாட்கள். C மற்றும் A இருவரும் 90 நாட்களில் முடிக்கின்றனர். இதில் வந்து இதில் எல்லாம் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்து ஏக்கு தனியாக எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், பிக்கு தனியாக எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், சிக்கு தனியாக எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டு ஏக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கண்டுபிடிக்கணும், பிக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கண்டுபிடிக்கணும், சிக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் யார் முதல்ல இந்த வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்கிறாங்க. நாட்கள் தனியாக கண்டுபிடிக்காட்டாலும் ஒன்றும் இல்லை, எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தாச்சுனாலே அவங்க சீக்கிரமாக முடிப்பாங்க. புரியுதா? அப்போ எஃபிஷியன்சி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏனுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க, பியினுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க, சியினுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. இப்போ நம்ம சிக்கு எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி ஒருக்கா A + Bயை போடுங்க, ஒருக்கா B + Cயை போடுங்க. அப்போ B + C போடும்போது A கிடைக்கும். ஓகேவா? C + A போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், B கிடைக்கும். இந்த மாதிரி மாறி மாறி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ABC தனியாக கண்டுபிடிக்கும். அதில் யாருடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கோ அவங்க சீக்கிரமாக வேலையை முடிப்பாங்க. ரைட். அப்போ ஏனுடைய எஃபிஷியன்சியா, பியினுடைய எஃபிஷியன்சியா, சியினுடைய எஃபிஷியன்சியான்னு கண்டுபிடிங்க. ஓகேவா?